ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்வானில் எர்த்குவேக், ஐஸ்லாண்டில் வால்கானிக் எரப்ஷன், துபாயில் ஃப்ளட், மழை, இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்த்தோம். இந்த நாடுகளில் இன்னைக்கு புதுசாக இன்னொரு நாடும் ஆட் ஆக போகுது. இந்தோனேஷியா, வரலாறு காணாத ஒரு வால்கானிக் எரப்ஷன், எரிமலை வெடிப்பு. வரலாறு காணாத ஒரு எரிமலை வெடிப்புனா அப்படி என்ன நடந்திருக்கு? எரிமலை வெடிக்கிறது ஒரு நார்மலான விஷயம் தானே. அப்படின்னு பார்க்கணுன்னா டீட்டெயிலாக என்ன நடந்தது, அங்கே இப்போ மக்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, இப்போ அந்த எரிமலை என்ன நிலைமையில் இருக்கு, இதை பற்றி டீட்டெயிலாக ஷார்ட்டாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன் சிவ், நான் உங்கள் நரேன். யாராவது வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னொரு வீடியோ பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோவில் போகலாம். முதல்ல இந்த இன்சிடென்ட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கலிஃபோர்னியா நாடை பற்றி பார்க்கணுன்னா இங்கே 120 மில்லியன் பீப்புள்ஸ் வாழ்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட 120 ஆக்டிவ் வால்கனோஸ் இந்த நாடை சுற்றி இருக்கு. அதனாலேயே இந்த நாட்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிங்ஸ் ஆஃப் ஃபயர்னு மென்ஷன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நாட்டோட கடல் பகுதியை சுற்றி மொத்தமும் ஆக்டிவ் வால்கனோஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா 40,000 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வெறும் வால்கனோஸ் மட்டுமே இருக்கு. இதனால தான் இப்போ நடந்த இந்த சம்பவம் ஒரு நார்மல் சம்பவம் தான். ஏன்னா வால்கனோஸ் இருக்க நாட்டில் எரிமலை வெடிக்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் இதை ஏன் பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இது ஒரு சீக்வன்ஸாக நடக்குது. ஒரு நாள் தாய்வானில், ஒரு நாள் ஐஸ்லாண்டில், ஒரு நாள் துபாயில், இன்னைக்கு தொடர்ந்து இது நடந்தது எப்போன்னு பார்க்கணுன்னா துபாயில் மழை பெஞ்சு ஃப்ளட்டான அதே நாளில் இந்த எரிமலை வெடிப்பு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆனது தொடர்ந்து 5 வாட்டி வெடிச்சிருக்கு. 5 வாட்டி வெடிச்சதில் கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு இதோட புகை பரவி அங்கே இருக்க மக்கள் கிட்டத்தட்ட 2 வில்லேஜ் அங்கே இருக்குது. 800 குடும்பங்கள் வாழ்கிறாங்க. அந்த 800 குடும்பத்தையும் அங்கேருந்து டோட்டலாக அங்கேருந்து வேற இடத்துக்கு மாற்றிருக்காங்க. இந்த மலையை பற்றி நம்ம பார்க்கணுன்னா இதோட பேர் மவுண்ட் ருவாங். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 725 மீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு 25% தான் கம்மி. அவ்வளோ பெரிய எரிமலை 5 வாட்டி வெடிச்சிருக்குன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு டிசாஸ்டராக இருந்திருக்கும். நேரில் பார்த்தவங்களாம் எந்த அளவுக்கு பயந்துருப்பாங்க. நம்ம ஃபோட்டோவில் பார்க்கலாம், ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் அங்கே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருப்பாங்க அதை பற்றி யோசிச்சோன்னா ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த எரிமலை வெடிச்சு இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணம் இந்த எரிமலை வெடிச்சதுனால அங்கே இருக்க அந்த நாட்டு மக்களுக்கும் சரி அந்த நாடுக்கும் சரி இப்போ சுனாமி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எதனால எரிமலை வெடிக்கிறதுனால சுனாமி எச்சரிக்கை எதனால கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இந்த எரிமலை கடலுக்கு பக்கத்தில் இருக்கு. இந்த எரிமலை வெடிச்சு அதிலிருந்து வர எரிமலை குழம்பு, லாவான்னு சொல்றது, கடல்ல போய் கலக்கிறதுனால கடலோட நீர்மட்டம் அதிகமாகி அது சுனாமி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இது எதனால இப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2018 ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனாக்ராகுலா அப்படின்னு சொல்ற ஒரு எரிமலை வெடிச்சு அதோட எரிமலை குழம்பு நீர் கடல்ல கலந்து அது சுனாமியா உருவெடுத்து ஜாவா, அதுக்கப்புறமேட்டு சுமத்ரா அப்படின்னு சொல்ற 2 ஐலாண்ட் சுனாமியால தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 400 மக்கள் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழப்பை தடுக்கணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட் முன்னெச்சரிக்கையா இந்த வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங்கை கொடுத்ததுலேருந்து மக்கள் அங்கிருந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒரு சேஃப்டியான இடத்துக்கெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த சீக்வன்ஸாக நடக்கிற இந்த இன்சிடென்ட், டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மக்களான நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கடல் இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம். நீங்கள் இருக்கிறதே ஒரு எர்த்தில் தான், ஒரு லேண்ட். அந்த லேண்ட் மாஸ் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். இந்த எர்த்குவேக் நடக்க இல்லை இந்த வால்கானிக் எரப்ஷன் நடக்க மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ் ஆகுறதுன்னு சொல்லுவாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ்னா
இப்போ நீங்கள் நம்ம எர்த்தில் இருக்க ஒரு 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 பகுதியை வந்து ஒரு டெக்டானிக் பிளேட்ஸ்ன்னு பிரிப்பாங்க. அது மூவ் ஆகுறதுனால தான் இந்த மாதிரி டிசாஸ்டர்லாம் நடக்குது. ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்க சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நடந்தால் என்ன உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நடக்காமல் நடந்தாலும் அதிலிருந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு ப்ரிகாஷன் மெஷர்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக தான் இந்த வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். குட் பை ஃப்ரம் நரேன்.